20 கடைகள் வந்து ஜங்ஷன் பெருமாள் வடக்குறத ரீதியில இருக்குது. அதுக்கு வரி விதிப்பு விதிச்சிருந்தாங்க. அப்போ அந்த காப்பியை வந்து நான் 22 நவம்பரில் போய் வாங்கினேன். 22 நவம்பரில் வாங்கும்போது அதில் கூடுதல் வரியாக இருந்தது. மொத்த தொகை வந்து எனக்கு வந்து நான் பாக்கி போட்டேன்னு சொல்லிட்டு 4,81,000 ரூபா வரி விதிச்சிருந்தாங்க. அதில் எனக்கு 20 கடைகள் வரி இருந்த இடத்துல எனக்கு 21 கடையாக ஆக்கியிருந்தாங்க. அது ஒரு பெரிய தவறு அவங்க பண்ணது. அதுக்கப்புறம் எஸ்யூசின்னு சொல்லி நான் வந்து 22 வரைக்கும் வரி வந்து கரெக்டாக கட்டியிருக்கேன். அதில் எஸ்யூசி பெண்டிங்னு சொல்லி என்ன வந்து 17 இருந்து 24 வரைக்கும் நீங்கள் கட்டணும்னு சொல்லி ஹெவி அமௌண்ட்டு எனக்கு ஒவ்வொரு கடைக்கும் வச்சுருந்தாங்க. அப்போ நான் அதை பற்றி நான் மாநகராட்சி ஆணையாளர்கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே அவர் சொன்னார், நீங்கள் ஏசியை போய் பாருங்கள், அவங்க உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடியே எங்கள் கடைக்குள்ளே ஏறி அதை சீல் வைப்பேன்னு சொன்னாங்க. கடையை வந்து சீல் வைப்பேன்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து திருப்பி ஏசியை போய் பார்க்குறேன். பார்க்கும்போது அவர் வந்து எனக்கு வந்து அந்த நீங்கள் கெட்டுங்க நம்ம பார்க்கலாம், நீங்கள் கெட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் எனக்கு வரியை குறைச்சிருந்தீங்கன்னா நான் கெட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த தவறுகளை நான் சொல்லி காமிச்சேன். அதுக்கப்புறம் அவங்க அதை கேட்குற மாதிரி இல்லை, நீங்கள் கெட்டுங்க கெட்டுங்க இந்த நான் வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை போயிருந்தேன் அவரை பார்க்கறதுக்கு. அந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள நீங்க அவ்வளவு அமௌண்ட்டையும் எனக்கு கட்டணும், இல்லைன்னா திங்கக்கிழமை உங்க கடையை சீல் வைப்பேன்னு சொன்னாங்க. அதனால நான் உடனே 3ஆம் தேதி உயர் நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. உயர் நீதிமன்றத்துல நான் வந்து பெட்டிஷன் போட்டு ரிட் பெட்டிஷன் போட்டிருந்தேன். போட்டோடனே அதோடைய ஆர்டர் காப்பி வந்து எனக்கு வந்து 13ஆம் தேதி அவங்க வந்து எனக்கு தந்தாங்க. இவங்க அந்த ஆர்டர் காப்பி இவங்களுக்கு அனுப்புன பிறகு என்னுடைய கடைக்கு 18ஆம் தேதி காலை சுமார் ஒரு 12 மணி ஆக்கில் வந்து என் கடையை சீல் வச்சுட்டாங்க. அதில் வந்து என் கடையில் வந்து டெனன்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறவங்க. அவங்க இந்த பண்டிகை காலமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துருந்தது. அதை பண்ண விடாமல் அப்படியே அவங்கள தடுத்து அந்த கடையில இருந்து அவங்கள வெளியாக்கி, அவங்களுடைய ஊழியர்களை முதற்கொண்டு வெளியாக்கி, அவங்களுடைய சாப்பாடு அவங்க மதிய உணவுலாம் கொண்டுட்டு வந்து அங்கே தான் சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்க சாப்பாடு அவங்க அதெல்லாம் கூட எடுக்க விடாம அவங்கள வெளியில தள்ளி என்ன வந்து அவமானப்படுத்துறோங்கிற பேர்ல அந்த இடத்துல என்ன ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. அதையும் கேட்டு நான் வந்து கமிஷனர் இடத்துல திருப்பி போறேன். போகும்போது அவங்க சொல்ற வார்த்தை, நான் அந்த ஆர்டர் காப்பி எல்லாம் காட்டும் போது அவங்க சொல்றாங்க வந்து நீங்க கெட்டுங்க, அப்பதான் எனக்கு செய்ய முடியும். இந்த ஆர்டர் காப்பி எல்லாம் நாங்க வந்து நீங்க பதிய தானே செஞ்சிருக்கிறீங்க, நம்பர் தானே ஆயிருக்கு, உங்களுக்கு ஆர்டர்லாம் ஒன்றும் ஆலை, நாங்க எங்க வக்கீல்கிட்ட கேட்டாச்சு, நீங்க வந்து கெட்டுங்க, இல்லைன்னா நாங்க வந்து சீலை வந்து நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. அதனால நான் ரொம்ப மனவேதனையாகி அந்த ஆர்டர் காப்பிக்காண்டி நான் இது பண்ணேன். மிச்சதை என்னுடைய அட்வொகேட் பேசுவாங்க. நாங்க வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட போனா கமிஷனர் அங்க இல்ல. கமிஷனர் பிஏவை சந்திச்சு இந்த மாதிரி ஹைகோர்ட்ல இருந்து எங்களுக்கு உத்தரவாயிருக்கு 13/12/2024 வந்து நீங்க அந்த கடைக்குள்ள வணிக வளாகத்துக்குள்ள போக கூடாது, கார்பரேஷன் அபிஷியல்ஸ்ன்னு சொல்லி இன்ட்ரீம் ஸ்டே கிடைச்சிருக்குன்னு சொல்லி நாங்க போய் பார்த்தோம். பார்த்து அவர் என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட் நீங்க டாக்ஸ் பே பண்ணுங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஏசியை நேர்ல சந்திச்சு இந்த மாதிரி ஹைகோர்ட் ஆர்டர் காப்பி அலாங் வித் ரிட் பெட்டிஷன் எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோம். அவர் அதை தொட்டு கூட பார்க்கல. ஏன்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுங்க, இதெல்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ணவே மாட்டோம், டேக்ஸ் பே பண்ணுங்க, நாங்கள் சீலை உடைக்கிறோம். அதாவது உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எந்த விதமான மரியாதையுமே கொடுக்குறாரு. ரொம்ப அசட்டை பண்ணிட்டாங்க. அந்த உத்தரவுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லை கார்பரேஷன் அபிஷியல்ஸ்ல இருந்து. அரசாங்கத்துக்கும் கலங்க ஏற்படுத்துற மாதிரி இருக்கு இவங்க இப்படி பண்றது. உயர்நீதிமன்றத்துக்கு நாங்கள் போய் அப்போ என்ன பிரயோஜனம்? அங்க போய் ஒரு இன்ட்ரீம் ஸ்டே வாங்கிட்டு வந்திருக்கிறோம், கார்பரேஷனுக்குள்ள யாரும் நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது யாரும் இல்லை, கார்பரேஷன் அஃபீஷியல்ஸ் நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க இப்படி பண்ணாங்கன்னா நாங்க உயர்நீதிமன்றத்தை அணுகினதுல எந்த பிரயோஜனமே இல்லாத மாதிரி இருக்குது. அவங்களுடைய அலட்சிய போக்க காட்டுது. கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனரோட அலட்சிய போக்கு இது. அவங்களோட அபிஷியல்ஸோடய ஆமா, நாங்க கண்டெம்ட் போறோம். ஆமா, கட்டாயம் நீதிமன்ற அவமதிப்பு தான் இது. ஆமா ஆமா, ஃபுல்லா போட்டி சீல் வச்சுட்டாங்க. சீல் வைக்கும் பொழுது கிளைண்ட் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி ஹைகோர்ட்ல இருந்து எங்களுக்கு இன்ட்ரீம் ஸ்டே வந்திருக்குது, நீங்க வந்து சீல் பண்ணாதீங்கன்னு. அதை கன்சிடர் பண்ணவே இல்லை. இவங்களை அவமானப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மேலிடத்துல இருந்து எங்களை ஃபோர்ஸ் பண்றாங்க. அதாவது இந்த டாக்ஸ் வந்து நாங்க கலெக்ட் பண்ண சொல்லி மேலிடத்துல இருந்து எங்களுக்கு ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. எந்த மேலிடன்றது எங்களுக்கு தெரியல. நாங்க கேட்கும் பொழுது அதுதான் சொல்றாங்க. நாங்க என்ன செய்ய, கமிஷனருடைய உத்தரவு, நாங்க சீல் வைக்கிறோம், ஹைகோர்ட் உத்தரவெல்லாம் நாங்க கன்சிடர் பண்ண மாட்டோம், எங்க கமிஷனருடைய உத்தரவு தான் எங்களுக்கு.
அதுக்கு தான் நாங்க கீழ்ப்படிப்போம், ஒபே பண்ணுவோம்னு சொல்லிட்டு நெட் சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. இதா இருக்கு, இதான் ஹைகோர்ட்டினுடைய உத்தரவு நகல். இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருக்காங்க 3/1/2025 முடிய அந்த வணிக வளாகத்துக்குள்ள மாநகராட்சி அதிகாரிகள் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது, ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்ட்ரீம் ஸ்டேனுடைய ஆர்டர் காப்பி காமிச்சோம். ஆமா, காமிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அசிஸ்டன்ட் கமிஷனர் எங்க அட்வொகேட்டை கேட்டோம், அப்பெல்லாம் ஒரு ஆர்டர் காப்பியே கிடையாது. நான் சொன்னேன், நாங்க தச்சநல்லூர் சொன்னேன், ஏசிய பார்த்தோம். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, நான் அதையும் சொன்னேன், நாங்க காட்டுற ஆர்டர் காப்பி உங்களுக்கு வந்து நகல் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஹைகோர்ட் வெப்சைட் குள்ள நீங்க போய் பார்த்து இந்த ரிட் பெட்டிஷன் நம்பரை வச்சு நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவர் வந்து அதை ஹீட் பண்ணவே இல்லை.